வணக்கம். இந்த காணொலியில் அன்புடைமை என்ற அதிகாரம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரம் எங்கே இருக்குன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்தில் டேர்ம் 1 இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரம் எடுத்திருப்பேன். அது எந்த புக்குன்னு சொல்லலை. 10வது அதிகாரம் கண்ணோட்டம் என்றது எடுத்திருப்பேன். அது 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் கடைசி பேஜஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி எடுத்த அதிகாரங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் வீடியோஸினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். இல்லைனா என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். திருக்குறள் 1 to 20 அதிகாரம் அப்படின்னு போட்டிருப்பேன். முதல் குறள் பாருங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். ஆர்வலர்னா அன்புடையவர். அன்பிற்கு கூட அடைக்கக்கூடிய தாழ்பால் உண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒருத்தர் மேலே நம்ம அன்பு அதிகமாக காட்டினா அதை தாழ்பால் போட்டு அடைக்கக்கூடியது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்வலர்னா அன்புடையவர். அன்புடையவர்களுடைய புன்கண்ணீர் பூசல் தருமன்னா, நம்ம ஒருத்தர் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்கோம்னா அப்போ அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நம்மளுக்கும் என்ன வரும்? அவங்கள பார்த்து அவங்க அழுகுறாங்கன்னா நம்மளுக்கும் அழுக வரும். அதுதான் சொல்கிறாங்க. நம்ம அன்பானவங்க அழும்போது நம்மளுக்கும் அழுக வரும். அதை ஒரு தாழ்பால் போட்டு எல்லாம் அடைக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். ஆர்வலர்னா அன்புடையவர். புன்கண்ணீர்னா அந்த அன்புடையவருடைய துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் வெளிப்பட்டு நிற்கும். ஸோ அன்புடையவங்களுடைய துன்பம் நேரும் போது அதை கண்டு நம்மளுக்கும் என்ன ஆகும்? நம்மளுடைய கண்கள்ல இருந்தும் தண்ணி வெளிப்பட்டு நிற்கும்ன்றத சொல்றாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பிற்கு அடைக்கக்கூடிய தாழ்பால் போட்டு அடைக்கக்கூடிய தாள் இருக்கோ அப்படின்னு கேட்டுட்டு, ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்புடையவர்களுடைய துன்பம் கண்டு நம்மளுக்கும் என்னது, நம்ம கண்ணையும் தண்ணி வெளிப்பட்டு நிற்கும். கண்ணீர் வெளிப்படும்ன்றத சொல்லியிருக்காங்க. 2வது குறள் பாருங்க. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்களாம்? எல்லாமே தமக்கு உரியது, எனக்கு உரியது, எனக்கு உரியது. தமக்குரியர்னா தமக்குன்னா தன்னுடையதுன்னு சொல்லுவாங்களா எல்லா பொருட்களையும் எல்லா விஷயங்களையுமே. ஆனா அன்புடையார், அன்பு இருக்கிறவங்க என்பும் உரியர் பிறருக்கு. என்பு அண்ணா இங்க பொதுவாக எலும்பை குறிக்கும். ஆனால் இந்த திருக்குறளில் என்பு அன்றது எதை குறிக்குதுன்னா உடல் பொருள் ஆவியை குறிக்குது. ஸோ அன்பு இருக்கிறவங்க என்னுடைய உடலும் பொருள் ஆவி எல்லாமே பிறருக்கு. என்பும் உரியர் பிறருக்குன்னா உடல் பொருள் ஆவி எல்லாமே பிறருக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. 3rd one பாருங்க. அன்போடு இயந்த வழக்கென்ப, ஆருயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. ஸோ அன்போடு பொருந்தி வாழ்றது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம். வழக்கு என்பன்னா இங்க வாழ்க்கையை மீன் பண்றாங்க. அன்போடு இயந்தன்னா பொருந்தி, அன்போடு பொருந்திய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்பாங்க. யாருக்கு இது அண்ணா? ஆருயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. இது எதோட கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா, ஆறுயிர்னா மனிதர்களுடைய உயிரும், என்பு அண்ணா எலும்பை குறிக்கும். உயிரும் எலும்பும் இயந்த தொடர்பு. உயிரும் எலும்பும் இயந்தன்னா பொருந்திய தொடர்பு இருக்கும் இல்லையா? உயிருக்கும் எலும்புக்கும் எல்லாம் ஒரு பொருந்தி தொடர்பு இருக்கும் இல்லையா? அது போல அன்போடு பொருந்தியது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. அன்போடு இயந்த வழக்கென்பன்னா வாழ்க்கை நெறிய குறிப்பிடுறாங்க. அன்போடு இயந்த வழக்கென்ப, ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு. ஸோ வழக்கு அண்ணா வாழ்க்கை நெறி, ஆறுயிர் அண்ணா அருமையான உயிர், என்பு அண்ணா எலும்பு. 4th one பாருங்க. அன்பு ஈனும். அன்பு தருமா. என்ன தரும்னா ஆர்வமுடைமை தருமா. ஆர்வமுடைமைன்னா விருப்பத்தை விருப்பம் கொள்ள வைக்கும் அப்படின்ற பொருள் வரும். அன்பு தரும். என்ன தரும்னா விருப்பத்தை ஈனும். ஸோ அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை விருப்பத்தை தரும். அந்த விருப்பமும் அதுவும் ஈனுமா. விருப்பம் தருமா. அது ஈனும்னா விருப்பம் தரும். என்ன தரும்னா நண்பென்னும் நாடா சிறப்பு. நண்பன்னா நட்பு. நட்பு என்னும் நாடா சிறப்பு. அதனுடைய பொருள் பெருஞ்சிறப்பு அப்படின்ட்டு. ஸோ கீழே பொருள்ல அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ அன்பு ஆர்வத்தை தரும். ஆர்வத்தை தரும்னா என்ன பொருள்னா விருப்பத்தை உண்டாக்கும். அந்த விருப்பம் அது ஈனும்னா அந்த விருப்பம் தருமா. என்ன தரும்னா நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை தரும்ன்றத சொல்லியிருக்காங்க. அன்பீனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பினும் நாடா சிறப்பு.
5th ஒன் வந்து பாருங்க, அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாருங்க, வையகம்னா உலகம். உலகத்துல இன்பம் அடைந்தவங்க செய்யக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்போடு அமர்ந்த வாழ்க்கைய வந்து நடத்துறது தான். அன்போடு அமர்ந்த வழக்கென்ப, அன்போடு பொருந்திய வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க. யாருன்னா, உலகத்துல இன்பம் அடைந்தவங்க ஏதும் சிறப்பு. ஸோ உலகத்துல இன்பமா இருக்கணும், ஒரு சிறப்பான செயலை செய்யணும் அப்படின்னா அன்போடு வந்து வாழ்க்கையை வந்து நடத்துறது தான். வையகம் அண்ணா உலகம், என்ப அண்ணா என்பார்கள். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை. இங்க மரம்னா வீரம் வந்து குறிக்கும். நம்மளுக்கு வந்து இந்த இடையின ரா வந்துச்சுன்னா அது என்ன வரும், மரம், தாவரங்களை வந்து மீன் பண்ணும். அதே வல்லின ரா வந்துச்சுன்னா அந்த வீரம் வந்து குறிக்கும். என்ன சொல்றாங்கன்னா, அறத்திற்கு தான் அன்பு தேவை. ஒரு அறம் சார்ந்த விஷயங்கள் தான் வந்து அன்பு தேவைன்னு சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்களாம்? அறியார், அறியாதவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. வீரத்துக்கும் வந்து எது துணையா? அன்புதான் துணை. மரத்திற்கும் அக்தே துணைன்னா வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார். அறத்துக்கு தான் அன்பு தேவைன்னு சொல்றவங்க அறியாதவங்க. வீரத்துக்கும் எதுதான் துணை? அன்புதான் துணை. அக்தே துணைன்னா, அக்தே என்றது எது சொல்றாங்க? அன்புதான் துணை என்றத சொல்றாங்க. 7th ஒன் வந்து பாருங்க, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பு அண்ணா எலும்புன்றது நம்மளுக்கு தெரியும். எலும்பில்லாத உயிரினங்களை வந்து வெயில் வந்து எப்படி பண்ணும்? சாகடிச்சிடும், வருத்தி சாகடிச்சிடும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, எலும்பில்லாத உயிரினங்கள் வந்து வெயில் படுற மாதிரி போகவே செய்யாது. நத்தை ஓடு இருக்கும் இல்லையா, நத்தை வந்து வெயில் வந்து அந்த ஓட்டுக்குள்ள போய் பதுங்கிக்குள்ளும். அதே அந்த ஓடு இல்லாத நத்தை வெயில வந்து விட்டு பாருங்க, சீக்கிரமா செத்து போயிடும். ஏன்னா அதுக்கு எலும்பு வந்து கிடையாது. ஸோ அது போல என்பில் அதனை, எலும்பு இல்லாததனை வெயில் வந்து வருத்தி சாகடிச்சிரும். அது போல அன்பு இல்லாம இருந்தோம்னா அறம் வந்து நம்மள அழித்திரும் அப்படின்னு சொல்றாங்க. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அன்பு இல்லாத உயிர்களை வந்து அறம் வந்து அழித்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்பிலதன்னா எலும்பு இல்லாத, அன்பிலதன்னா அன்பு இல்லாத உயிர்கள். 8th ஒன் வந்து பாருங்க, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. அன்பு அகத்துல இல்லாத, அன்பகத்தில்லான்னா அன்பு அகத்துல இல்லாத உயிர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, வன்பார்க்கல்னா பாலைவனம். அந்த பாலைவனத்துல வற்றல்னா வத்தி போன மரம் தளிர்த்தற்று, மறுபடியும் தளிர்க்காது. வன்பார்க்கன்னா பாலை நிலம். ஸோ அது வந்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வன்பார்க்கன் அப்படின்னா பாலை நிலம். பாலை நிலத்துல வற்றல்னா வற்றி போன மரம், தளிர்த்தற்றுன்னா மறுபடியும் தளிர்க்காது இல்லையா பாலை நிலத்துல. அது போல அன்பு அகத்துல உள்ளத்துல இல்லாத உயிர்களுடைய வாழ்க்கையும் வந்து தளிர்க்காது, மகிழ்ச்சியா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அன்பு அகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. 9th ஒன் வந்து பாருங்க, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து பாருங்க, செகண்ட் லைனு, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. அகத்து நம்மளுடைய மனசுல அன்பில் அவருக்குன்னா அன்பு இல்லாதவங்களுக்கு புறத்துறுப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாருங்க, புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் ஆக்கை. புறத்துறுப்புன்னா நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய கை, காலு, மூக்கு, காது இதெல்லாம் இருந்தும் உடம்பு எல்லாமே இருந்து என்ன பயன்? யாக்கைன்னா உடல், இதெல்லாம் இருந்து என்ன பயன்னு சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய அகத்துறுப்புன்னா மனசுல அன்பு இல்லை அப்படின்னா புறத்துறுப்பு எல்லாம் இருந்தும் வந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு. புறத்துறுப்புன்னா உடல் உறுப்புகள், எவன் செய்யும்னா என்ன பயன்? சொற்பொருள் கீழவே கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அகத்துறுப்புன்னா மனதின் உறுப்பு, அன்பு அப்படின்ற பொருள் வந்து வரும். 10வது குறள் வந்து பாருங்க, அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு.
அன்பின் வலியது, வலியதுன்னா அன்பின் வழியே நின்ற உடம்பு தான் வந்து உயிரோடு இருக்கிறாங்க. அன்பின் வழியில நம்ம போனாதான் வந்து அது நம்ம உயிரோடு இருக்கிறோம்ன்ற பொருளை வந்து குறிக்கும். அப்படி அக்திலாருக்குன்னா அப்படி அன்பு இல்லாம இருக்கும் அப்படின்னா எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு தான் அது. அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்ற பொருளே இல்லை, எலும்பும் தோலும் ஒரு போர்த்த உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்பு வழியில நின்று நம்ம இருக்கோம் அப்படின்னா தான் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு பொருள். அப்படி அன்பு இல்லைன்னா அக்திலாருக்கு என்புன்னா எலும்பு, எலும்பும் தோலும் போர்த்த உடம்பு அன்னிட்டு 10வது குறள்ல வந்து சொல்லி முடிக்கிறாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இந்த 10 குறள் மட்டும் ஒரு வாட்டி குயிக்கா ரீகேப் பார்த்துருவோம். உங்களுக்கு குறள் படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே சொற்பொருள் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. மேக்சிமம் நீங்கள் குறள் படிக்கும் போதே உங்களுக்கு பொருளும் புரிஞ்சிடணும். அதை வந்து எப்போ உங்களுக்கு அது வரும் அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக படிக்கிறப்போ வந்துடும். நீங்கள் இப்போ ஒரு வாட்டி படிச்சுட்டு ஒரு 10 நாள் 20 நாள் 1 மந்த் கழித்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லி கண்டினியூட்டியாக வந்து ஒரு 5 to 6 டைம் வாசிக்கிற வரைக்குமே ரெகுலராக நீங்கள் வந்து பார்த்துட்டே வாங்க. இந்த மீன்ஸ் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2 அதிகாரம் படிச்சிருக்கீங்க, நாளைக்கு ஒரு 2 அதிகாரம் படிக்கிறீங்கன்னா இன்றைக்கி படித்த 2 அதிகாரம் வந்து அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து பார்த்துடணும். பார்த்துட்டு புதுசாக 2 வந்து படிக்கணும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் அடுத்தடுத்த அதிகாரம் பார்க்குறப்போ இது ரிப்பீட்டட் மெத்தடில் கொண்டு வரும்போது உங்களுக்கு 10 அதிகாரம் அந்த குறள் படிக்கிறப்பவே அந்த பொருள் வந்து விளங்கிடும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ குறள் மட்டும் ஒரு வாட்டி குயிக்காக ரீகேப் பார்த்துருவோம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு, அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. அன்புற்றமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு, அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை, என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர் தற்று. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பில் அவருக்கு, அன்பின் வலியது உயிர்நிலை அக்திலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. அவ்வளோதாங்க, இதோட இந்த அன்புடைமை அதிகாரம் வந்து முடியுது. தேங்க்யூ.